சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய போற்றிவோம் நம சிவாய. குருவணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருமந்திரத்தின் மூலமாக இறைவன் அருளிய திருவார்த்தைகளிலிருந்து தேவரும் தெய்வ பெருமானும் நான்மறை செப்புகின்ற யாவரும் தானவர் ஆகியுள்ளோரும் நனிவரும் யாவரும் ஏனைய எல்லா உயிரும் இதழ் வெளுத்த பூவாறுமதின் அருள் கொண்டு ஞானம் புரிகின்றதே. பூவாறுமதின் அருள் கொண்டு ஞானம் புரிகின்றதே. யாவரும் ஏனைய எல்லா உயிர்க்கும் இதழ் வெளுத்த பூவருமாதின் அருள் கொண்டு ஞானம் புரிகின்றதே. சரஸ்வதி அந்தாதிலிருந்து இறைவனுடைய திருவார்த்தைகளை சிந்தித்தோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரையம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, என்றென காரமுதானாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. கணவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதையாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்கள், நாம் திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றுடன் நீத்தல் விண்ணப்பம் நிறைவாகிறது. நாளை முதல் அடுத்த பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், இன்றைய தினம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி இறைவனுடைய திருவார்த்தைகளின் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போம் என்று சொல்லி, அவனருளாலே வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக. வாருங்கள், இறை சிந்தனையில் சிந்திப்போம். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து, வேசரு வேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின், தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காச்சின ஆழம் உண்டாய் அமுது உண்ண கடையவனே. காச்சின ஆழம் உண்டாய் அமுது உண்ண கடையவனே. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து, வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவளவெற்பின், தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கிறங்கி காச்சின ஆழம் உண்டாய முதுன்ன கடையவனே. காச்சின ஆழம் உண்டாய முதுன்ன கடையவனே என்பது பாடல் வரிகளாகும். வேசரு வேனை என்று சொன்னால் வருத்தம் அடைந்துள்ள எண்ணெய் என்று பொருள். வேர்ப்பு என்றால் மலை என்று பொருள். தேசு என்றால் அழகு அல்லது ஒளி, கீர்த்தி இன்னும் பல. கடையவன் என்று சொன்னால் இறுதி செயல் புரியவன் என்று பொருளாகும். நான் ஏசி நின்றதும் உன்னை போற்றி புகழ் நிற்பதும் எனது பிழையை அன்றி வேறு என்ன சொல்ல இயலும். நான் உம்மை ஏசி நிற்பதும், அதாவது உம்மை இகழ்வதும் புகழ்வதும் எனது பிழையை அன்றி வேறு என்ன சொல்ல இயலும். வருத்தமுற்று நிற்கும் என்னை கைவிட்டு விடுவாயா சுவாமி. சுவாமிகிட்ட வருத்தமுற்று நிற்கக்கூடிய என்னை கைவிட்டு விடுவீர்களா என்று நம்முடைய மாணிக்கவ சுவாமிகள் வினா எழுப்பணமாக பாடலாம். செம்பவள மலையின் அழகும் கீர்த்தியும் கொண்ட என்னை ஆளுகின்ற இறைவா, சிறு உயிர்களுக்கு நேரும் துயர் எண்ணி பார்க்கடலில் அமுதம் கடைகையில் கொதித்தெழுந்த ஆழகால விஷம் அருந்தி காத்தவரே. அதாவது செம்பவள மலையின் அழகும் கீர்த்தியும் கொண்ட என்னை ஆளுகின்ற இறைவா,
சிறு உயிர்களுக்கு நேரும் துயர் எண்ணி பார்க்கடலில் அமுதம் கடையில் கொதித்தெழுந்த ஆழகால விஷம் அருந்தி காத்தவரே, பிரபஞ்சத்தின் அழிவின் இறுதிச் செயலை செய்வித்து சம்மாரம் செய்பவரே, என்னை அஞ்ஞான நிலை நீக்கி அருள்வாயாக, என்னுடைய பாவ நிலையை நீக்கி என்னை அருள்வாயாக சுவாமி என்று விண்ணப்பத்தை வைக்கிறார் மாணிக்கவாசகர் சுவாமிகள். அதைத்தான் அங்கே சொல்கிறார். பிரபஞ்சத்தின் அழிவின் இறுதிச் செயலை செய்வித்து சம்மாரம் செய்பவரே, என்னை அஞ்ஞான நிலை நீக்கி அருள்வாயாக என்று சுவாமிகள் விண்ணப்பம் வைத்த வண்ணமாக நமக்கு பாடல் வரிகள் அமைந்துள்ளது. பலமுறை வேண்டியும் நமக்கு உடல் நீத்து உயர்வடையும் வழிகாட்டாததால் ஏசியும் நின்று செயல்பட்டது யாதும் உனது அஞ்ஞான நிலையே. அதிலிருந்து மீளவே இவ்வாறு கூறினேன், என்னை ஆட்கொண்டு அருளுகவென்று வேண்டுகிறார் சுவாமிகள். என்னை ஆட்கொண்டு அருளுகென்று வேண்டுகிறார். பலமுறை வேண்டியும் தமக்கு உடல் நீத்து உயர்வடையும் வழிகாட்டாததால் ஏசியும் நின்று செயல்பட்டது யாவும் தனது அஞ்ஞான நிலையே. அதிலிருந்து மீளவே இவ்வாறு கூறினேன், என்னை ஆட்கொண்டு அருளுக என்று வேண்டுகிறார். கட்டளை கலித்துறை பாடல்களில் அஞ்சாதி முறை கொண்டு அவரது எண்ண வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். பிரபஞ்ச வைராக்கியம் என்னும் இப்பதிக முதலில் கடையவனே எனத் தொடங்கி அந்தாதி வாக்கியம் இறுதி பாடலான 50 முடிவில் கடையவனே என்று முடியுமாறு படைத்துள்ள சிறப்பை நோக்கி மகிழ்வோம். அதாவது நீத்தல் விண்ணப்பத்திலே முதல் பாடல் கடையவனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட என்றும், முடியும் பொழுது கடலை கடைந்து அமுதுண்ண கடையவனே என்றும் முடியும் விதமாக நமக்கு இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளது. காய்ச்சின ஆழமுண்டாய் அமுதுண்ண கடையவனே என்பது பாடலுடைய முடிவாகவும் 50வது பாடலின் முடிவாகவும் அமைந்துள்ளது. அதைத்தான் அங்கே நமக்கு விளக்கி கூறுகிறார்கள். கட்டளை கலித்துறை பாடல்களில் அந்தாதி முறையில் கொண்டு அவரது எண்ண வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். பிரபஞ்ச வைராக்கியம் என்னும் இப்பதிக முதலில் கடையவனே என்ன துவங்கி அந்தாதி வாக்கியம் இறுதி பாடலான 50 முடிவில் கடையவனே என்று முடியுமாறு படைத்துள்ளது நமது நீத்தல் விண்ணப்பத்தினுடைய சிறப்பாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்துடன் நீத்தல் விண்ணப்பம் பகுதி நிறைவேறுகிறது. நாளை தினம் அடுத்த புதிய பகுதியை தொடர்ந்து சிந்தித்து அவனர்களாலே அவன்தாள் வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோமாக என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.